எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பொருட்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதை போன்றும் அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலை மீது வைப்பது போன்றும் தோன்றுகிறது. எனவே இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகிறது. குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன. மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுகளை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே பிரம்மம் என்றும் உணர்வே அதை எழுப்பி விடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை சாதிக்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைந்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன், அதாவது ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்களை யான் பயில தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனும் ஆகிய என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணனாகி விடுகிறார். அவரே பாகவதத்தையோ உத்தத கீதையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன். சீடரின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவரது குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார்.